நம்ம ஈரோடு பேண்ட்லூன்ஸ் வரைக்கும் போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோ வந்து ஏற்கனவே ஒரு ஷர்ட் பார்த்து வச்சிருந்தாராம். அத போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அப்போ தான் நம்மளும் போய் சரி ஏதாவது வியர் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி வியர் பண்ணி பார்த்தோம். இந்த ஷர்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஈரோடு பேண்ட்லூன்ஸில் வந்து ஜனவரி 25 வரைக்கும் பயங்கரமாக ஆஃபர் போயிட்டுருக்கு. 30%, 50%, 10%, 20%லாம். நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது. போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நானும் இந்த 2 ஷர்ட் போட்டு பார்த்தேன். பட் எனக்கு சைஸ் எதுவும் செட் ஆகல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ வந்து இந்த பார்த்து வச்சிருந்த ஷர்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணார். இந்த ஷர்ட் வந்து 1300 சம்திங் வந்துச்சு. ஆஃபரில் 800 வந்துச்சு. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பும்போது டைம் வந்து 2:30 பக்கமாக ஆயிடுச்சு. சரி நம்ம லஞ்ச் இங்கேயே முடிச்சுட்டு போகலான்னு வில்லாரசம்பட்டி 4 ரோடு ஸ்ரீ கண்ணன் கஃபேயில் போயிருந்தோம். அங்கே என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி, சமோசா, அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் என்னென்னா சப்பாத்தி, மஷ்ரூம் மஞ்சூரியன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ் ஹோட்டல் தான். நீங்கள் கண்ணன் கஃபேயில் ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணனாலும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சப்பாத்தி, மஷ்ரூம் மஞ்சூரியனும் சூப்பராக இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெசர்ட்டுக்கு வந்து குனாஃபா சாப்பிட்ருந்தோம். குனாஃபாவை சாப்பிட்டு எல்லாமே வந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. எதுவுமே எங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.